எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். வாழ்க்கையில எல்லாருக்குமே ஹாப்பியா வாழணும், சந்தோஷமான லைஃப் வேணும் அப்படின்னு தான் நினைப்போம். நம்ம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது இன்னொன்னா இருக்கும். பிரச்சனைகள் வருகிற நேரம், அதாவது ஃபேமிலி லைஃப்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் வருகிற நேரம் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க ஒய்ஃபு மேல தான் தப்பு அப்படின்னு, ஒய்ஃபு சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் மேல தான் தப்பு அப்படின்னு மாறி மாறி பழி போடுறது இயற்கையா எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். எப்போதுமே நமக்கு நம்ம நியாயமானவங்க அப்படின்னு தான் தோணும். ஒரு சில நேரம் தவறுகள் இன்னொரு பக்கம் இருக்கலாம். ஆனா, அத உணர்ந்து கொண்டாங்க அப்படின்னா சரி. இல்லாம பொதுவா எல்லாரும் யோசிக்கிறது அவங்க மேல தான் தப்பு. எப்போதுமே இந்த கை இப்படிதான் போகும். ஃபேமிலி லைஃப்ல இப்படி இருக்கும். ஆனா, என்னதான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணுனவங்க சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்னு. நான் சொல்றது எல்லாருக்குமே கிடையாது. ஒரு சிலருக்கு ஓகேவா? மேரேஜ் செஞ்சவங்க, மேரேஜ் எதுக்குடா செஞ்சோம் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. மென்ன யோசிக்கிறாங்க, விமன யோசிக்கிறாங்க. ஓகேவா? 2 பேருமே யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படி யோசிக்கிறவங்க, சந்தோஷமா வாழ்றவங்க யோசிக்கிறது கிடையாது. பிரச்சனை, வருத்தம், கஷ்டம் அப்படின்னு ரொம்ப நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்றவங்க யோசிக்கிறது தான் இந்த மாதிரி உள்ள திங்கிங். அதாவது எதுக்கு கல்யாணம் பண்ணணும், சும்மா இருந்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறவங்க. ஆனா வாழ்க்கைய புரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உள்ள விஷயங்கள் எதை பற்றி சொல்றேன் அப்படின்னா, உங்களோட மனைவி கிட்ட நீங்க சொல்லக்கூடாத விஷயங்கள வச்சு நான் சொல்றேன். அதுக்கப்புறமா நீங்க வாழ்க்கையில ரொம்ப இழந்துட்டீங்க. அதாவது வாழ்க்கையில விலை மதிக்க முடியாத ஒரு அன்ப நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னு உள்ள நிலைய சுட்டிக்காட்டுற விதமா ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க சந்தோஷமா வாழணும் அப்படின்னா, உங்களோட மனைவி கிட்ட நீங்க சொல்லக்கூடாத விஷயங்கள் ஒரு சிலது இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒய்ஃப் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனைகள சொல்றாங்க. இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது. அத உங்ககிட்ட ஷேர் பண்றாங்க அப்படின்னா, "நீ பேசாத" அப்படின்னு சொல்லவே கூடாது. ஓகேவா? "நீ அமைதியா இரு. எதுக்கு சத்தம் போடுற? ரொம்ப ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற" அப்படின்னு அவங்கள சொல்லவே கூடாது. கண்டிப்பா நீங்க காது குடுத்து கேட்கணும். ஓகேவா? ரியாக்ட் பண்றது, பண்ணாம இருக்கிறது 2வது. ஓகேவா? ஆனா கண்டிப்பா அவங்க சொல்ற விஷயத்த காது குடுத்து பொறுமையா நீங்க கேட்கணும். அவங்க ரொம்ப எமோஷனலா கோவமா இருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த விஷயங்களெல்லாம் கேட்கிற நேரம், என்னோட ஒய்ஃப் மேல ஏதோ மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அமைதியா இருங்க. அந்த நேரம் எதுவுமே பேசாதீங்க. ஆனா உங்களோட ஒய்ஃப் பக்கத்துல நியாயம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது அவங்க பேசுற நேரம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்க அவங்க கிட்ட "நீ கரெக்ட்டா செஞ்சிருக்கிற" அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லணும். அதே இது அவங்க பக்கம் ஏதோ தவறு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, ஆறுதல் சொல்லுங்க. ஆனா அவங்க பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு உள்ளத உறுதியா சொல்லிடாதீங்க. அத சொல்ற நேரத்துல சொல்லணும். அதாவது அவங்க அமைதியாகி, கொஞ்சம் ஒரு நிதானமா இருக்கிற நேரம், அவங்க கிட்ட மெதுவா எடுத்து சொல்லணும். அதாவது உடனே சொல்லிறக்கூடாது. "நீ தான் தப்பு பண்ணியிருக்கிற" அப்படின்னு கோபத்தோடயோ எதுவுமே சொல்லக்கூடாது. பொறுமையா எடுத்து சொல்லி பாருங்க. கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒருவேளை நீங்க சொல்ற நேரம் அவங்களுக்கு புரியாம உங்க மேல கோபம் கூட வரலாம். ஆனா கொஞ்சம் டைம் குடுத்து பாருங்க. அவங்க கண்டிப்பா அத கொஞ்சம் யோசிப்பாங்க. யோசிச்சு, ஆமா நம்ம ஏதோ மிஸ்டேக் செஞ்சுட்டோம்ல அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஓகேவா? அது ஒரு ஹஸ்பண்ட் சொல்ற விதத்துல தான் இருக்குது. ஓகேவா? அதனால எப்போதுமே உங்களோட ஒய்ஃப் ஒரு பிரச்சனைகள உங்ககிட்ட ஷேர் பண்ற நேரம், சொல்ற நேரம் "வாய மூடு, சத்தம் போடாத" அப்படின்னு சொல்லவே கூடாது. காது குடுத்து கேளுங்க. 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலில மாமனார், மாமியார், வேறயும் நெறைய பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா, எல்லாரும் உங்களோட ஒய்ஃப டார்கெட் பண்ணி ஒரு ஒதுக்குறது மாதிரி, பிரச்சனைகள குடுக்குறது மாதிரி அப்படி செய்றாங்க அப்படின்னா, உங்களோட ஒய்ஃப் உங்ககிட்ட தான் அந்த பிரச்சனைய ஷேர் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நீங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போ, இப்படிதான் லைஃப் இருக்கும் அப்படின்னு பேசவே கூடாது. ஓகேவா? அவங்களுக்கு ஆறுதலா ஒரு வார்த்தைய நீங்க சொல்ற நேரம், அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும், நீங்க குடுக்குற அந்த ஆறுதலான ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தைனாலே அவங்க பொறுமையா போவாங்க. ஓகேவா? அதே இது நீங்க ஒரு ஆறுதல் குடுக்கல, பாசமா நீங்க எதுவுமே பேசல அப்படின்னா, அவங்க மனம் உடைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு உங்க பக்கத்துலயும் ஒரு நியாயமோ, நிம்மதியோ இல்லாம இருக்கும். ஃபேமிலி பக்கத்துலயும் ஒரு நிம்மதியோ, நியாயமோ எதுவுமே இல்லாம இருக்கும். டோட்டலா அவங்களோட மனசு உடைஞ்சு போயிடும். அப்படி இல்லாம இருக்கணும் அப்படின்னா, அவங்க கிட்ட எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எல்லாம் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லவே கூடாது. முடிஞ்ச அளவு உங்களோட ஒய்ஃபு கிட்ட
ஆறுதலாகவும் அன்பாகவும் இருங்க. சம்மந்தப்பட்டவங்க கிட்ட யார் பிரச்சனை செய்கிறாங்களோ அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது நல்லது. எப்போதுமே ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை வந்தேன்னா உடனே இப்போ வந்து மாமியாராக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக யாராக இருக்கட்டும், இல்லை ரிலேஷனில் உள்ளவங்க எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருக்கிற நேரம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ஒய்ஃப் வந்துட்டாங்க, அதனால நீ மாறிட்ட அப்படின்னு இந்த வார்த்தையை தான் போடுவாங்க. இதை காது கொடுத்து வாங்கவே செய்யாதீங்க. நீங்கள் வாழணும் அப்படின்னா ஒய்ஃபை நீங்கள் நல்லா வச்சுருந்தா தான் உங்களால் வாழ முடியும். ஏன்னா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க லைஃப் நல்லா இருக்கணும்னு அவங்க ஹஸ்பண்டை அவங்க பக்கம் வச்சுருப்பாங்க, அவங்களோட ஒய்ஃபை அவங்க பக்கம் வச்சுருப்பாங்க, அவங்க ஹாப்பியாக வாழுவாங்க. ஆனால் அந்த தேள் கொட்டுறது மாதிரி அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கிற பிடிக்காதவங்க கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க கிட்டேருந்து உங்களோட மனைவியை நீங்கள் தான் காப்பாற்றணும். ஓகேவா? அதை விட்டுட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போ, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், ஃபேமிலின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க தலையில் மிகப்பெரிய பாரத்தை வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாமல் போயிடும். வாழ்க்கை வாழ்றதே அர்த்தம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தோணும். வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு உள்ளதுல தான் வாழ்க்கையோட நிம்மதியே இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போய் நல்லா ஒர்க் பண்ணி டயர்டாக வீட்டுக்கு வருகிற நேரம் ஒய்ஃபு உருன்னு இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். அதை விட சந்தோஷமாக அவங்கள பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தருகிறது, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்குறாங்க, மகிழ்ச்சியான மனசோட தருகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்போ ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கும். இது மாதிரி உள்ள சந்தோஷமான சிச்சுவேஷன்கள் எல்லாம் உருவாகணும் ஃபேமிலியில் அப்படின்னா மனைவிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். மூணாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபேமிலி மெம்பரும் இப்போ கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லை சொந்த வீட்டிலே இருக்கிறீங்க, அம்மா அப்பா உங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க முன்னாடி வச்சு உங்களோட மனைவியை தரக்குறைவாக பேசாதீங்க. அதாவது இவ வந்து சரி கிடையாது, இது பண்ண மாட்டா, அது பண்ண மாட்டா, எல்லா விதத்துலையும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி கண்டிப்பாக செய்யவே செய்யாதீங்க. உங்கள் மனைவிக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகேவா? உங்களுக்குள்ளாடி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம், சண்டைகள் இருக்கலாம், அது உங்கள் 2 பேர் தனிப்பட்ட விதத்தில் இருக்கணுமே தவிர ஃபேமிலி முன்னாடி போய் சொல்கிறதோ அவங்க கிட்ட உங்கள் மனைவியை விட்டு கொடுத்து பேசுகிறதோ வாழ்க்கையில் உள்ள நிம்மதியை டோட்டலாக அழிச்சிடும். 4வது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒய்ஃபை வந்து பாடி ஷேமிங் பண்ணவே கூடாது. நீ வந்து இவ்வளோ ஃபேட்டாக இருக்க, உடம்பு குறைக்கலாமே, இல்லை இவ்வளோ லீனாக இருக்க, கொஞ்சம் சப்பியாக இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படின்னு அந்த பாடியை கம்பேர் பண்ணி பேசவே கூடாது. இப்போ ஒரு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி முடிஞ்ச அப்புறமா அந்த பாடியோட ஷேப்பு டோட்டலாக மாறிடும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி முடிஞ்ச அப்புறமா ஈஸியாக குயிக்காக பாடி வந்து ஷேப்புக்கு வந்துடும். எல்லாருக்கும் வருகிறதே கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரு சில பிரச்சனைகள் உருவாகும். அதனால பாடியோட கண்டிஷனே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அவங்க ஒரு உயிரை உலகத்துக்கு கொடுக்கறதுக்காக தன்னையே தியாகம் செஞ்சு தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து இப்படி இருக்கிற அப்படி இருக்கிறான்னு சொல்லவே கூடாது. இப்படி இருக்கிறாங்களோ அதை ஏற்றுக்குங்க. உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்களா அதை மட்டுமே பாருங்க. கண்டிப்பாக பாடி ஷேமிங் பண்ணவே செய்யாதீங்க. 5வது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட ஒய்ஃபுக்கு வந்து ஓரளவு சமைக்க தெரியலாம், ஓகேவா? இருந்தாலும் அவங்க எவ்வளோ நல்லபடியாக சமைச்சு உங்களுக்கு ஆசையாக கொண்டு வருகிற நேரமோ நீங்கள் இது அந்த அளவு நல்லா இல்லை, எங்கள் அம்மா இதோட நல்லா சமைப்பாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணி பேசவே செய்யாதீங்க. ஏன்னா உங்கள் அம்மா அம்மா, ஓகேவா? உங்கள் மனைவி தான். உங்கள் அம்மா கிட்டேருந்து குக்கிங் ஸ்கில்ல உங்களோட மனைவி கற்றுக்கிட்டு வருகிறது கிடையாது. இவங்களுக்கு தெரிஞ்ச வழியில் இவங்க செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கை பக்குவம் இருக்கும், ஓகேவா? ஒவ்வொருத்தர் செய்கிறதுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் உண்டு. ஒரே இன்க்ரீடியண்ட் ஒரே அளவு போட்டு செஞ்சாலும் ஒவ்வொருத்தரோட கைப்பக்குவம்னு சொல்கிறது அது டிஃப்ரெண்ட், ஓகேவா? அந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் படம். ஃபர்ஸ்ட்லேயே அவங்கள ஸ்டார்டிங்லேயே நல்லா இல்லை, அம்மா பண்ணுறது மாதிரி நல்லா இல்லை யாரையாவது கம்பேர் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா குக்கிங்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும், ஓகேவா? அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு இதை செஞ்சுருக்கிறோம், நாளைக்கு இன்னொன்று செய்யலாம், ஆசையாக வந்து சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்டா அப்படின்னு நினச்சி அவங்க செய்வாங்க. நீங்கள் ஆனால் நெகட்டிவாக ஒரு வார்த்தையை போடுகிற நேரம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படியே குறைஞ்சிடும், ஓகேவா? விதவிதமாக சமைக்கணும்னு எண்ணம் போயிடும். ஏதாவது வந்து வீடியோஸ் கூட பார்த்து அவங்க வந்து சமைக்கலாம், ஏதாவது புதுசாக வந்து ட்ரை பண்ணலாம், எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். ஏதோ கடமைக்காக செஞ்சு வச்சது மாதிரி வைப்பாங்க.
இது மாதிரி உள்ள சந்தோஷமான தருணங்கள் வருகிறத தடை பண்ணுகிற விதமா உங்களோட வார்த்தைகள் இருக்கவே கூடாது வாழ்க்கையில. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஏதாவது பிரச்சனைகள் வருது உங்களுக்குள்ளாடி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளாடி ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ ஒய்ஃபை அவங்க ஃபேமிலிக்கு கூட கம்பேர் பண்ணி திட்டுறது, அது மாதிரி செய்யக்கூடாது. இப்போ ஏதோ பிரச்சனை உங்களுக்குள்ளாடி, ஏதோ சின்ன ஒரு வாக்குவாதமாக இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன ஒரு சண்டை வருது அப்படின்னா, உடனே நீ உன்னோட அம்மா மாதிரி தானே இருப்பா, உன்னோட வீட்டில் உள்ளவங்க மாதிரி தானே நீ இருப்பா அப்படின்னு பேசவே கூடாது. ஓகே, உங்கள் மனைவி அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா அவங்க உங்களுக்குரியவங்க, உங்கள் வாழ்க்கைக்குரியவங்க, அவங்க உங்களுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் செஞ்சு வரணும் அப்படின்னா டைம் எடுக்கும். ஏன்னா வேற ஃபேமிலியிலேருந்து வருகிறாங்க, புது உறவு, புதுசான ஒரு ஆள் உங்களோட லைஃப்பில் வருகிறாங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஓகேவா? கண்டிப்பாக. ஆனால் லைஃப் இயர் பை இயராக கடந்து போகிற நேரம் சூப்பராக அட்ஜஸ்ட் ஆகி நல்லா வரும். அதுக்கு உங்களோட பிஹேவியர், உங்களோட வார்த்தைகள், உங்களோட நடவடிக்கைகள் சொல்கிறது ரொம்ப முக்கியம். அதனால எப்போதுமே யார் கூடயும் கம்பேர் செஞ்சு சொல்லவே செய்யாதீங்க. அது பிரச்சனைகளை இவ்வளவா இருக்கிறது இவ்வளோ மாற்றி விட்டுடும். ஏன்னா அவங்களுக்கு கோபம் வரும், எங்கள் அம்மாவை எதுக்கு இழுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, நம்ம 2 பேருக்குள்ளாடி தானே பிரச்சனை. எங்கள் அம்மாவை எதுக்கு பேசுகிறீங்க, இல்லை என் அக்காவை, என் அண்ணாவை, தம்பியை, தங்கச்சியை ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். ஓகேவா? அதனால பிரச்சனைகளை, இவ்வளவா இருக்கிற பிரச்சனைகளை இவ்வளோ மாற்றிடாதீங்க, கம்பேர் செஞ்சு பேசவே செய்யாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹோம் மேக்கராக ஒருத்தங்க இருக்கிறாங்க, இல்லை ஏதாவது வேலைக்கு போயிட்டு வீட்லேயும் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. லேடிஸுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா மென்னை விட உடல் வலிமை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேவா? அதாவது மென்னோட உடல் வலிமைன்னு சொல்கிறது கொஞ்சம் அதிகம். அதே இது ஒரு விமனுக்கு மன வலிமைன்னு சொல்கிறது கொஞ்சம் அதிகம். ஆணை விட பெண்ணுக்கு மன வலிமை அதிகம், உடல் வலிமையில கொஞ்சம் வீக்கானவங்க. ஆனால் அவங்க இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச அளவு வீட்டில் உள்ள ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வெளியே வேலைக்கும் போவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறவங்கள உங்களோட ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு டென்ஷனில் உங்கள் ஒய்ஃபை பார்த்து நீ என்ன வேலை தான் செய்கிற, சும்மா தானே இருக்கிற அப்படின்னு உள்ள வார்த்தையை மட்டும் சொல்லிடவே செய்யாதீங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஒன்று செய்கிறாங்க. ஓகேவா? ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப டெடிக்கேட்டடாக, இது செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்கும், இப்படி செஞ்சால் அவங்களுக்கு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, இப்படி வீடை நீட்டாக வச்சுக்கலாம், அவங்களுக்கு பிடிக்கும், இதை டெக்கரேட் பண்ணலாம், இல்லை ஒரு ஆர்ட் வரைஞ்சி வைக்கலாம், இந்த இடத்துல நல்லா இருக்கும், இப்படின்னு பார்த்து பார்த்து ஒன்று செய்வாங்க. அவங்களோட மனசில் இருக்கிற சந்தோஷங்களை கெடுக்கிற விதமாக நீ என்ன செய்கிற, சும்மா தானே இருக்கிற அப்படின்னு வார்த்தையை சொல்லிடவே செய்யாதீங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட வாழ்க்கையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃப்பில் பிரச்சனைகள் வருதா, வாக்குவாதம் வருதா, 2 பேர் மட்டும்தான் அதை சரி செய்யணும். வெளியே கொண்டு போனீங்க, அதாவது ஒய்ஃப் ஆகட்டும், என்னோட அம்மா, என்னோட அப்பா, அவங்கள்ட்ட தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு போகிறதோ, கணவராகட்டும், என்னோட அம்மா, என்னோட அப்பா, இவங்கக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு போனாலோ, இப்படி இருக்கிற பிரச்சனை இவ்வளோ மாதிரி குடும்பம் இல்லாமல் போயிடும். ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, 2 பேருமே எப்போதுமே உங்கள் 2 பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகளையோ வாக்குவாதங்களையோ வெளியே யார்கிட்டையும் சொல்லவே செய்யாதீங்க. உங்கள் 2 பேருக்குள்ளாடியே பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ரொம்ப பிரச்சனை முத்தி போயிடுச்சு அப்படின்னா 2 பேருமே அமைதியாகிடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, தானாக பிரச்சனை சரியாயிடும். ஒரு சிலர்லாம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சே பேசிடுவாங்க, எதுவுமே பிரச்சனை நடக்காதது மாதிரி. ஒரு சிலர்லாம் 1 டேலே பிரச்சனை அப்படி சால்வ் பண்ணிடுவாங்க. முடிஞ்ச அளவு ஒரு நாளை தாண்டி உங்களோட பிரச்சனை போகிறதுக்கு விட்டுடவே செய்யாதீங்க. பிரச்சனையை அன்னைக்கே முடிக்கிறது தான் உங்களோட மகிழ்ச்சியான லைஃபுக்கு முக்கியமான விஷயம். ஏன் வெளியே யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னா, அவங்க பொண்ணு கரெக்டாக பண்ணாங்களா தப்பு பண்ணாங்களா எதுவுமே யோசிக்க மாட்டாங்க, சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. அதே இது ஹஸ்பண்டுக்கு அவங்களோட அம்மா அப்பாவுக்கு தான் பையன் செய்கிறது தான் கரெக்டு, தவறு செஞ்சாலும் சரி செஞ்சாலும் தன்னோட மகன் செஞ்சதுதான் கரெக்டு அப்படின்னு பேசி மகனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இங்கே மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனை 2 பேருக்கு இடையில முடிய வேண்டியதா இருக்கிறது ஒரு 10 பேர் பிரச்சனையா மாதிரி 15 பேர் 20 பேர் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் இந்த பிரச்சனை ஸ்ப்ரெட் ஆகி பெரிய பூகம்பமா வெடிச்சிடும். ஓகேவா? நிறைய டிவோர்ஸ் நடக்கிறதுக்கு காரணமே 2 பேருக்குள்ள பிரச்சனையை வெளியே சொல்றதுனால தான். ஓகேவா? முடிஞ்ச அளவு பிரச்சனைகளை
இவ்வளவா இருக்கிற நேரமே முடிக்க பாருங்க. இவ்வளோ வளர விட்டு முடிக்கணும்னு நினைக்கவே செய்யாதீங்க. முக்கியமா ஈகோ வந்து பார்க்கவே செய்யாதீங்க. சந்தோஷமா நீங்க வாழணுமா, உங்களோட லைஃப் வந்து ஹாப்பியா இருக்கணுமா, ஈகோ இருக்கவே கூடாது. அது ஹஸ்பண்டுக்கா இருந்தாலும் சரி, ஒய்ஃபுக்கா இருந்தாலும் சரி. இப்போ என் மேல வந்து தவறு இல்லை அப்படின்னு ஒய்ஃபு சொல்லலாம், இல்லை ஹஸ்பண்ட் வந்து என் மேல தவறு இல்லைன்னு சொல்லலாம். இருந்தாலும் உங்களோட லைஃப் நல்லதா இருக்கணும் அப்படின்னா ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, 2 பேருமே ஈகோ எதுவுமே பார்க்காம நடந்த விஷயங்கள அப்படியே மறந்துட்டு சாரி கேட்டு சந்தோஷமா வாழலாம். இவ்வளோ விஷயத்தையும் உங்களோட லைஃப்ல கரெக்டா ஃபாலோ செஞ்சு பாருங்க. பிரச்சனையே இல்லாம ஒரு சிலரெல்லாம் வாழ்வாங்கல்ல, எவ்வளோ ஹாப்பியா இருக்கிறாங்கன்னு அப்படி பார்ப்பீங்கல்ல, அதை விட மேலான லைஃப் உங்களோட வாழ்க்கையா இருக்கும். ஓகேவா? ஓகே. இனி வந்து நீங்க இப்போ ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறீங்க. உங்களோட மனைவி ஹாப்பியாகவே இல்ல, வாழ்க்கையே வெறுத்து போய் இருக்கிறாங்க அப்படின்னு உள்ளதுக்கு அறிகுறியா ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்றேன். உங்களோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் ரொம்ப ஒரு கேர் பண்ணி உங்கள பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்கு ஆசை ஆசையா ரொம்ப டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு தந்திருப்பாங்க. உங்களுக்காக கரெக்ட்டா வந்து மேக்கப் எல்லாம் போட்டு, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, உங்களோட கண்களுக்கு அழகா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தன்னையே வந்து தயார் செய்வாங்க. இது மாதிரி இருக்கிறவங்க திடீர்னு ஒரு நாள் ஆசையா எதுவுமே உங்களுக்கு வந்து குக் பண்ணி தருகிறதில்ல, நல்லபடியா தன்னை வந்து அலங்கரிச்சு எதுவுமே கொள்ளுகிறதில்ல, ஆசையா எந்த ஒரு வார்த்தைகளுமே பேசுறதில்ல. உங்களை பார்க்குற நேரமே அவங்களுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு பூரிப்பான ஒரு சந்தோஷம் வரும், மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவாங்க, முகமே வந்து ப்ளஷ் ஆகுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணினவங்க இப்போ வந்து உங்களை பார்த்தா வந்து நார்மலா ரோட்ல போறவங்கள பார்த்தது மாதிரி நார்மலா அப்படி பார்த்துட்டு அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னாலும் உங்களோட மனைவி ஹாப்பியா இல்லை அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்க வெளியே எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா உங்க கூடயே இருப்பாங்க, உங்க கையை வந்து பிடிச்சிட்டு நடக்கிறவங்களா இருப்பாங்க, உங்களை வந்து பாசமா ஹக் பண்ணி அன்பை வெளிப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. ஆனா இது எதுவுமே செய்யலை அப்படின்னா அவங்க ஹாப்பியா இல்லை அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, ஃபைனலாக ஒரு விஷயம் இருக்குது, இதுதான் வந்து ரொம்ப டேஞ்சர். சைலண்ட் ஆகிடுவாங்க. ஓகேவா? ரொம்ப அமைதி ஆகிடுவாங்க. ரொம்ப அவ்வளவா எதுவுமே பேசுறதில்லை. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் நீங்கள் சொல்கிற நேரம் கூட அவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்கிறவங்களா இருப்பாங்க. உங்கள் கூட சேர்ந்து அந்த விஷயத்தை வச்சு டிஸ்கஸ் பண்ணுறதோ, அவங்களோட கருத்துக்களை சொல்கிறதோ எதுவுமே செய்ய மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டேஜை வந்து அவங்க அடைகிறதுக்கு முக்கியமான ஒரே காரணம் லைஃப் பார்ட்னர் தான். ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஆசையாக குக் பண்ணியிருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஆனவங்க நிராகரிச்சிருப்பாங்க, இது நல்லா இல்லை, இது அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலான்னு குறை மட்டுமே சொல்லியிருப்பாங்க. உங்களோட ஒய்ஃப் வந்து நல்லா மேக்கப் பண்ணி உங்களுக்காக மட்டும் தன்னை வந்து அழகாக காட்டிக்கணும் அப்படின்னு எல்லாமே செய்கிறாங்க. அவங்கள பார்த்து ஏன் இப்படி மேக்கப்போட இருக்கிற, வீட்டில் தானே இருக்கிற, சும்மா இருக்கலாம், இல்லை வேலையை போய் பாரு அப்படின்னு வந்து அவங்கள இன்சல்ட் பண்ணுறது போல் பேசுகிற நேரம் அவங்களுக்கு அதில் ஒரு மனத்தளர்வு வருது, அந்த முடிவை விடுறாங்க. பப்ளிக் பிளேஸில் போகிறாங்க, அவங்க கையை பிடிச்சிட்டு வருகிறாங்க, ஆட்கள் எல்லாம் பார்க்குறாங்க, கையை விடு அப்படின்னு கையை தட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஒரு வெறுப்பு வரும். ஆசையாக அவங்களோட அன்பை வெளிப்படுத்துகிறதுக்காக உங்களை வந்து ஹக் பண்ணுறாங்க, அவங்களோட அன்பை வெளிப்படுத்துகிற நேரம் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய மனசில் வலியை கொடுக்கும். இது ஒரு முறை 2 முறை நடக்கிறதுனால வருகிற வலிகள் கிடையவே செய்யாது. ரெகுலராக அவங்களோட வாழ்க்கையில் நிராகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிற நேரம் கடைசியாக தான் அவங்க அந்த சைலண்ட் மூடுக்கு போகிறாங்க. ஓகேவா? அதனால உங்களோட வாழ்க்கையில் உங்களோட மனைவி ஹாப்பியாக இருக்கிறாங்களா, நீங்களும் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்க, உங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஓகேவா? லைஃப் பார்ட்னருன்னு சொல்கிறது ஜஸ்ட் வார்த்தையில் மட்டும் பார்ட்னருன்னு கிடையாது, உண்மையாகவே அவங்க உங்களோட லைஃப்பில் வந்த பார்ட்னர் தான். எல்லா விதத்துலேயும் அவங்க உங்கள் கூடயே இருக்கணும், உங்கள் கூடயே பயணம் செய்யணும், அந்த லைஃப் தான் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஒரு லைஃப்பை ஹாப்பியாக வச்சுருக்கணும் அப்படின்னா 2 பக்கத்தில் எஃபர்ட் இருக்கணும். ஓகேவா? ஒருத்தர் மட்டுமே எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கிற நேரம் அது நல்ல ஒரு லைஃபாக இருக்காது. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, 2 பேருமே வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போகணும் அப்படின்னு உள்ள எண்ணத்தோட ஒருத்தர் உண்மையாக அன்பு செஞ்சு வாழ்ந்து பாருங்கள். பிரச்சனைகளுக்கு இடமே இருக்காது, வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது, அடுத்தவங்க கையில் இல்லவே இல்லை. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது.